Hi students, welcome to Krishna Coaching Academy. Today, UGTRB syllabus on Sonnet 1, Astrophil and Stella, written by Sir Philip Sidney. Adha paaka porom. So first we will see Sir Philip Sidney's biography. Before that, kindly subscribe our YouTube channel for more updates and videos. So in the Sonnet 1, Astrophil and Stella, அதில் வரக்கூடிய இந்த Sonnet 1 எழுதுனது யாருன்னா Sir Philip Sidney. He belonged to Elizabethan age. Elizabethan age உடைய timeline 1558 to 1603. Sir Philip Sidney is famously known as the English Petrarch. என்னதான் சானட்ஸ் இங்கிலீஷ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ண பெருமை வந்து சர் தாமஸ் வியாட்டை சேர்ந்தாலும் சானட் சீக்வன்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை பாப்புலரைஸ் பண்ணது யாருன்னா சர் பிலிப் சிட்னி. ஓகேங்களா? ஸோ அதனால இவர் என்ன சொல்றாங்க, அதை இங்கிலீஷ் பெட்ரார்க் அப்படின்னு சொல்றாங்க. தென் எட்மண்ட் ஸ்பென்சர் he dedicated the shepherdess calendar to பிலிப் சிட்னி. ஸோ அதுல வந்து பிலிப் சிட்னியை பிரைஸ் பண்ணி ஒரு லைன் சொல்லியிருப்பார், தி பிரசிடென்ட் ஆஃப் நோபிளஸ் அண்ட் ஆஃப் சிவல்ரி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? தென் த தேர்ட் ஒன் இஸ் ஆஸ்ட்ரோஃபில். ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா அப்படிங்கிற இந்த சானட் சீக்வன்ஸை இவர் வந்து எந்த சிடோனிம்ல எழுதுறாருன்னா ஆஸ்ட்ரோஃபில் அப்படின்ற அந்த நேம்ல போர்ட்ரே பண்ணி எழுதுறாரு. ஸோ லேட்டர் கிரிட்டிக் ஆஸ்ட்ரோஃபில் அப்படிங்கிறத இவருடைய ஒரு சீடோனிமா கன்சிடர் பண்றாங்க. சரிங்களா? Now let's look into his biography. Sir Philip Sidney was one of the greatest writers of the Elizabethan Renaissance. ஸோ எலிசபெத்தன் பீரியடை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் தான் சர் பிலிப் சிட்னி. அவர் எப்போ born அப்படின்னா 30th November 1554 in Penshurst Place, Kent, England. இவர் வந்து he belonged to an influential aristocratic Protestant family. ஸோ இவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு வெல்த்தியான ஒரு ஃபேமிலியை சேர்ந்த பர்சன். அவங்க ஃபேமிலி வந்து எந்த ரிலீஜனை ஃபாலோ பண்றாங்கன்னா ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்ற அந்த கிறிஸ்டியனிட்டி ரிலீஜனை ஃபாலோ பண்றாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரிலீஜன் வந்து யாரால ஃபேவர் பண்ணப்படுதுன்னா குவீன் எலிசபெத்தால ஃபேவர் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாம பிலிப் சிட்னியோடைய மதர் ஷீ இஸ் அ லேடி இன் வெயிட்டிங் ஃபார் குவீன் எலிசபெத் த ஃபர்ஸ்ட். அதனால அந்த ஃபேமிலி வந்து குவீனோடைய ஒரு க்ளோஸ் கனெக்டிவிட்டியில இருக்கிறாங்க. ஈவன் பிலிப் சிட்னி வாஸ் நேம்ட் ஆஃப்டர் பிலிப் டூ த கிங் ஆஃப் ஸ்பெயின். ஸ்பெயினுடைய கிங்கான பிலிப் டூ அவரோட பேரு தான் பிலிப் சிட்னிக்கு வச்சிருக்காங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட், இந்த ஃபேமிலி ஃபுல்லாவே ப்ரொட்டஸ்டன்ட் ஃபேமிலி. இவரோட ஃபாதர் சர் ஹென்ரி சிட்னி, a prominent statesman who served 3 times as Lord Deputy of Ireland. ஸோ அயர்லாண்டுடைய லார்ட் டெபுட்டியா 3 times இவரோட ஃபாதர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரோட ஃபேமஸ் பொலிட்டீஷியன். மேரி டியூட்லி, ஹிஸ் மதர், த டாட்டர் ஆஃப் த டியூக் ஆஃப் நார்த்தம்லாண்ட் அண்ட் லேடி இன் வெயிட்டிங் டு குவீன் எலிசபெத் த ஃபர்ஸ்ட். ஸோ டியூக் ஆஃப் நார்த்தம்பர்லாண்டோடைய பொண்ணு தான் இவங்க. இவங்களுக்கு வந்து குவீன் எலிசபெத்தோடைய ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவரோட அங்கிள் ராபர்ட் டியூட்லி, ஏர்ல் ஆஃப் லெய்செஸ்டர்னு சொல்லுவோம். ஹி இஸ் த ஃபேவரட் பர்சன் ஆஃப் குவீன் எலிசபெத் தி ஃபர்ஸ்ட். குவீன் எலிசபெத்துக்கும் ராபர்ட் டியூட்லிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனாலையும் இவங்க வந்து டைரக்ட் கனெக்டிவிட்டியோட இருந்தாங்க கிங்டமோட. ஹிஸ் சிஸ்டர், பிலிப் சிட்னியோடைய சிஸ்டர் மேரி சிட்னி ஹெர்பர்ட். She is a famous literary patron and translator who later edited Sidney's work. ஸோ இவங்க வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷீ ரன் லிட்ரரி சர்க்கிள் அட் ஹர் ஹவுஸ். அவங்க வீட்டில் வந்து ஒரு லிட்ரரி சர்க்கிளே இவங்க ரன் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஏர்லி சைல்ட்ஹுட். Sidney grew up at Penshurst Place where he received humanist training typical of noble families. ஸோ அந்த காலத்துல நோபல் ஃபேமிலில இருந்து வரக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன டீச் பண்ணுவாங்களோ அதை வந்து இவருக்கு டீச் பண்ணாங்க. டியூரிங் ஹிஸ் சைல்ட்ஹுட் ஹி எஜுகேட்டட் கிளாசிக்கல் லிட்ரேச்சர், லாட்டின் அண்ட் கிரீக், moral philosophy and Protestant religious teachings. ஸோ இந்த கான்செப்ட்லாம் இவருக்கு வந்து டீச் பண்ணப்பட்டது. These early influences shaped his later Renaissance humanist outlook. School education. Sidney studied at Shrewsbury School in 1564 at the age of 9. One of the best schools in England at the time. ஸோ அந்த டைம்ல இங்கிலாந்துல ஒரு பெஸ்ட் ஸ்கூல் அப்படின்னா இந்த ஷ்ரூஸ்பெரி ஸ்கூல்ல சொல்லுவாங்க. He studied Latin,
rhetoric, and classical authors such as Virgil and Cicero. His classmate and lifelong friend was Fulke Greville, who later becomes Sidney's biographer. ஸோ அங்கதான் இவர் வந்து ஃபில்கே அப்படின்றவரை மீட் பண்றாரு. இவர் வந்து லேட்டர் he wrote biography of Sydney. College education. 1568 he joined Christ Church, Oxford, studied classical languages, philosophy, and literature. He gained deep command of Latin and Greek, reading works of Aristotle, Cicero, and Virgil. So இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் இவர் படிக்கிறாரு. This is the basic training for his upcoming work, An Apology for Poetry. ஸோ அப்பாலஜி ஃபார் போயட்ரி அப்படிங்கிற ஒரு லிட்ரரி கிரிட்டிசிசம் ஒர்க்குக்கு பேசிக்கா இருக்கிறது என்ன அப்படின்னா இவருடைய ஏர்லி எஜுகேஷன் தான். இவர் ஏர்லியரா என்ன பண்றாரு, அரிஸ்டாட்டில படிக்கிறாரு, சிசரோ படிக்கிறாரு, விர்ஜில படிக்கிறாரு. ஸோ இட் ஹெல்ப்டு ஹிம் இஸ் லேட்டர் லைஃப். This training in rhetoric is what later allowed him to write An Apology for Poetry with such persuasive logical structure. It was during these college years that he began to engage with the works of the Italian Renaissance like Petrarch and Dante, which would eventually inspire his own sonnets. So in the college days, he studied works of Petrarch and Dante. அவங்க ஒர்க்ஸ் படிக்கிறாரு, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாரு. அதுதான் லேட்டரா இவர் சானட்ஸ் எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. He did not complete a formal degree, which was common among aristocratic students. But என்ன பண்ணல, he did not complete his degree. டிகிரி வந்து ஃபார்முலா இவர் கம்ப்ளீட் பண்ணல. ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணாம his time at Oxford was cut short not just by his status but by major outbreak of the plague in 1571. ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. படிச்சு முடிக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா there is a sudden outbreak of plague. 1571ல பிளேகால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவரோட ஆக்ஸ்போர்ட் ஸ்டடீஸ் வந்து பாதியிலேயே நிறுத்தப்படுது. ஓகேங்களா? பர்சனாலிட்டிஸ் ஹி மேட் அட் ஆக்ஸ்போர்ட். ஆக்ஸ்போர்ட்ல இவர் யாரெல்லாம் மீட் பண்றான்னு பாருங்களேன். சர் எட்வர்ட் டயர், a fellow poet and lifelong friend of Sir Philip Sidney. Fulke Greville, his friend from Shrewsbury, continued to be his closest companion at Oxford. ஸோ இவர் வந்து ஸ்கூல் டேஸ்ல மீட் பண்ணியிருப்பாரு. And it continues till college days and after that also. Albertus Lasky, a Polish nobleman whom Sidney hosted, showing his early talent for international diplomacy. So Albertus Lasky அப்படிங்கிறவரை மீட் பண்றார். ஓகேங்களா? Then after his incomplete college days, he started his grand tour between 1572 to 1575. ஆல்மோஸ்ட் 3 years என்ன பண்றாரு, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து இவர் டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. சிட்னி டிராவல்ட் அக்ராஸ் யூரோப் ஃபார் டிப்ளமேட்டிக் அண்ட் எஜுகேஷனல் பர்பசஸ். இவர் வந்து சுத்தி பார்க்கறதுக்காக போல, ஹி இஸ் கோயிங் தேர் ஃபார் அ டிப்ளமேட்டிக் பர்பஸ். ஓகேங்களா? குவீன் எலிசபெத் வந்து சில ஒர்க்ஸ் அசைன் பண்ணியிருப்பாங்க, அதை கம்ப்ளீட் பண்றதுக்காக இவர் இந்த டூரை மேற்கொள்வார். கண்ட்ரீஸ் விசிட்டட், ஹி விசிட்டட் பிரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி, ஆஸ்திரியா அண்ட் போலாண்ட். ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன நடக்குது அப்படின்னா, while in Paris, Sidney stayed at the house of English ambassador Sir Francis Walsingham. He witnessed the horrific massacre of thousands of French Protestants by Catholic mobs. ஸோ இவர் வந்து பிரான்ஸுக்கு போறாரு in the beginning. அப்போ அவருடைய ஸ்டே எங்கன்னா பாரிஸ்ல. இவர் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மெசாக்கரியை வந்து இவர் பார்க்குறாரு, சந்திக்கிறாரு. என்ன அப்படின்னா, கேத்தலிக் மாப்ஸ் வந்து பிரெஞ்சு ப்ரொட்டஸ்டன்ஸை ரொம்ப என் நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த இவர் விட்னஸ் பண்றாரு. ஸோ அந்த மெசாக்கரி என்ன சொல்றாங்கன்னா, சென்ட் பார்த்தலோமியாஸ் டே மெசாக்கரி இன் 1572 அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஸோ அதை வந்து இவர் என்ன பண்றாரு, கண்ணால பாக்குறாரு சிட்னி. டியூரிங் த டிராவல் ஹி மெட் ஹியூபர்ட் லாங்குவேட் அப்படிங்கிற ஒரு பர்சனை பாக்குறாரு. ஹீ இஸ் அ ஹியூமனிஸ்ட் ஸ்காலர். இவர் வந்து சிட்னிக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரார். ஹியூமனிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவ நிறைய விஷயங்களை சிட்னிக்கு இவர் டீச் பண்றார். ரிட்டர்ன் டு இங்கிலாந்து அண்ட் கோர்ட் லைஃப். ஸோ ஆஃப்டர் ஹிஸ் கிராண்ட் டூர் 1575ல இவர் திரும்ப இங்கிலாந்துக்கு வராரு. He is recognized as one of the most learned and promising young man in Europe.
ஸோ திரும்ப வந்த உடனே இவர் எல்லாரும் எப்படி பாக்குறாங்க, வா ஒரு சூப்பரான ஒரு யங் மேன், ஓகேங்களா, ஒரு லேர்ன்டு யங் மேன் அப்படின்னு சொல்லி இவர் எல்லாரும் பாராட்டுறாங்க. ஸோ ஆஃப்டர் ஹிஸ் ரிட்டர்ன் ஹி பார்ட்டிசிபேட்டட் இன் கெனில்வர்த் ப்ராக்ரஸ். அப்படின்னா என்னன்னா, ஷார்ட்லி ஆஃப்டர் ஹிஸ் ரிட்டர்ன் ஹி அட்டெண்டட் த ஃபேமஸ் பிரின்ஸ்லி பிளஷர் அட் கெனில்வர்த் கேசல், a massive multi-day festival hosted by his uncle, the Earl of Leicester, to entertain Queen Elizabeth. ஸோ சிட்னியோடைய அங்கிளான ராபர்ட் டியூட்லே என்ன பண்ணுவாருன்னா, குயின் எலிசபெத்தை வந்து என்டர்டெயின் பண்றதுக்காக ஒரு மல்டி டே ஃபெஸ்டிவலான பிரின்ஸ்லி பிளஷர் அப்படிங்கிற கெனில்வர்த் ப்ராக்ரஸை வந்து என்டர்டெயின்மெண்ட் ப்ராக்ரஸை இனிஷியேட் பண்ணி வைப்பாரு. எங்கன்னா கெனில்வர்த் கேசல்ல. ஸோ அதுல வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. தென் இன்ட்ரடக்ஷன் டு ஃபினலோப் டிவரெக்ஸ். இட் வாஸ் டியூரிங் திஸ் பீரியட். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் இவர் யாரோட இன்ட்ரடக்ஷன் கிடைக்குதுன்னா, ஃபினலோப் டிவரெக்ஸ் அப்படின்ற ஒரு லேடியோடைய இன்ட்ரடக்ஷன் கிடைக்குது. He fallen in love with her, who would later become the Stella of his famous sonnet sequence, Astrophil and Stella. ஸோ இவங்களை நினைச்சுதான் என்ன பண்ணிருப்பாரு, ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா அப்படிங்கிற சானட்ஸ் அவர் எழுதியிருப்பார். ஓகேங்களா. ஸோ மேக்சிமம் ஆஃப் த கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டெல்லா அப்படிங்கிறது யார் டினோட் பண்ணது, ஃபீனலோப் டிவரெக்ஸ் தான் டினோட் பண்ணதுன்னு சொல்றாங்க. Adulthood and career. After returning to England, Sidney became a courtier and diplomat at the court of Queen Elizabeth I. First diplomatic mission எப்போன்னா 1577ல he traveled as an ambassador to the court of the new Holy Roman Emperor Rudolph II in Paraguay. ஸோ பராகுவேல இருக்கக்கூடிய ருடோல்ஃப் தி செகண்ட் அப்படிங்கிற ஒரு ரோமன் எம்பரர் கிட்ட அம்பாசடரா இவர் போறார். யார் அனுப்பிச்சு வைக்கிறாங்கன்னா, குயின் எலிசபெத். He was considered the ideal Renaissance gentleman, scholar, soldier and poet. ஆக்சுவலி அந்த காலத்துல ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மன்னா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி சர் பிலிப் சிட்னி இருக்கிறாரு. போய்ட்டாவும் சரி, ஒரு சோல்ஜராகவும் சரி, ஒரு பொலிட்டிக்கல் டிப்ளமேட்டிக்காகவும் ஆஸ் வெல் அஸ் ஒரு போயட்டா அவர் இருக்கிறார். ஓகேங்களா. மேஜர் ரோல்ஸ், diplomatic missions to Europe, political advisor and patron of literature. ஸோ இதெல்லாமே இவர் வந்து பண்ணக்கூடிய ஒரு மேஜர் ரோல்ஸ். ஹை ஹோப்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கக்கூடிய இவருடைய பொலிட்டிக்கல் கரியரில் சில ப்ராப்ளம்ஸ் வருது. என்ன அப்படின்னா, த டென்னிஸ் கோர்ட் குவாரல் 1579ல இவருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு சின்ன குவாரல் வரும். அதை யாரு கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, குயின் எலிசபெத் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போத்துல இருந்து இவருக்கும் குயின் எலிசபெத்துக்கும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் அந்த ஈவெண்ட்ல வந்து குயின் எலிசபெத் இருப்பாங்க. அவங்க இருக்கிறது கூட இவர் கவனிக்காம சண்டை போடுவார். ஸோ இதனால குயின் எலிசபெத் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதுல இருந்து இவங்களுக்கான ஒரு ஃப்ரிக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. லேட்டர் இட் கண்டினியூட் டு த லெட்டர் அகேன்ஸ்ட் த ஃப்ரெஞ்ச் மேரேஜ். ஸோ குயின் எலிசபெத் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் மேரேஜை அரேஞ்ச் பண்ணுவாங்க. பட் அதை அப்போஸ் பண்ணி இவர் ஒரு லெட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுவார். ஸோ இதனாலையும் குயின் எலிசபெத்துக்கும் இவருக்கும் ஒரு ஃப்ராக்ஷன் கிரியேட் ஆகுது. Then he retired to Wilton House in 1580. ஸோ ஆஃப்டர் இந்த பொலிட்டிக்கல் கிரைசிஸ்க்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சிஸ்டருடைய ஹவுஸான வில்டன் ஹவுஸ்க்கு போயிடுறாரு in 1580. Feeling unwelcomed at court, Sidney withdrew to Wilton House, the home of his beloved sister Mary Herbert, Countess of Pembroke. ஸோ அவங்க சிஸ்டர் மேரி ஹெர்பர்ட் என்னவா இருக்காருன்னா, கவுண்டஸ் ஆஃப் பெம்ப்ரோக், ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு ஹவுஸ் தான் வில்டன் ஹவுஸ். இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆஃப்டர் த பொலிட்டிக்கல் கிரைசிஸ் he went to his sister's house. There he formed a literary group called the Areopagus with Gabriel Harvey and Edmund Spencer. ஸோ நம்ம எட்மண்ட் ஸ்பென்சர் படிக்கிறப்ப பார்த்துருக்கோம். பிலிப் சிட்னி வந்து ஒரு லிட்ரரி குரூப்பை கன்ஸ்டிடியூட் பண்றாரு. அது என்னன்னா ஆரியோபாகஸ். இதுல யாரெல்லாம் மெம்பரா இருக்காங்கன்னா, கேப்ரியல் ஹார்வி அண்ட் எட்மண்ட் ஸ்பென்சர், இன்னும் ஒரு சில ரைட்டர்ஸ் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த குரூப் எதுக்காக அவர் கிரியேட் பண்றாங்கன்னா, எய்மிங் டு ரிஃபார்ம் இங்கிலீஷ் பொயட்ரி டு மேட்ச் த கிரேட்னஸ் ஆஃப் த ஆன்ஷியன்ஸ். ஸோ இங்கிலீஷ் பொயட்ரியை வந்து ரிஃபார்ம் பண்ணி பல காலத்துல ஆன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் எப்படி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி பொயட்ரியை கொடுக்கணும்னு சொல்லி இவர் ஆசைப்படுறாரு. The Areopagus is proposed 16th century society or club dedicated to the reformation of English poetry. ஓகேங்களா. ஸோ Areopagus அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, இட்ஸ் a 16th century society or clubன்னு சொல்லுங்க. A group formed to reform English poetry. This is very important. Okay. Next,
His literary career. Sidney wrote poetry, prose fiction, and literary criticism. His works represent the Elizabethan Renaissance ideals of virtue, love, and heroism. ஸோ இவர் வந்து போயிட்ரி எழுதுறாரு, ப்ரோஸ் எழுதுறாரு, லிட்ரரி கிரிட்டிசிசம் எழுதுறாரு. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி எதை ரெஃப்ளெக்ட் பண்றாரு அப்படின்னா எலிசபெத்தன் ரினைன்ஸ் ஐடியல்ஸான விர்ச்சு, லவ் அண்ட் ஹீரோயிசமை ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஹி இஸ் எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸோ பிலிப் சிட்னி அப்படின்னாவே நமக்கு அதிகமாக ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னா இன்ட்ரடியூசிங் த இங்கிலீஷ் சானட் சீக்வன்ஸ் ட்ரெடிஷன். ஐ வில் ரிப்பீட் தட் அகெயின். சானட் அப்படிங்கிறத இங்கிலீஷ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது சர் தாமஸ் வியாட். பட் சானட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா சர் பிலிப் சிட்னி. ஸோ ரெண்டுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ரைட்டிங் த ஃபர்ஸ்ட் மேஜர் ஒர்க் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிசிசம். நமக்கு நல்லாவே தெரியும் இவருடைய அன் அப்பாலஜி ஃபார் போயட்ரி அப்படிங்கிற ஒர்க்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் இன் லிட்ரரி கிரிட்டிசிசம். ஓகே, சிட்னிஸ் ஒர்க்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். இவரோட ஒர்க் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பார்க்கலாம். 1578 to 79 இவர் என்ன ப்ரொடியூஸ் பண்றாருன்னா த லேடி ஆஃப் மே அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்றாரு. இட் இஸ் அ ஷார்ட் பாஸ்டரல் மாஸ் பர்ஃபார்ம்டு பிஃபோர் குவீன் எலிசபெத் த ஃபர்ஸ்ட். ஸோ குவீன் எலிசபெத்துக்கு முன்னாடி இதை வந்து பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருப்பாங்க. பாஸ்டரல் அப்படின்னா இட்ஸ் ரிலேட்டட் டு ஷெப்பர்ட், ஃபார்மிங் லேண்ட், அந்த மாதிரியான ஒரு நேச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது தான் நம்ம பாஸ்டரல் வாக்குன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு மாஸ்க். ஓகேங்களா? ஸோ குவீன் எலிசபெத் முன்னாடி இதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேட்கலாம், ஒரு 4 சிட்னியோட ஒர்க்கு கொடுத்துட்டு இதில் எது மாஸ்க் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? இட் இஸ் அ ஒன் ஆக்ட் பிளே. இது வந்து ஒரு ஒன் ஆக்ட் பிளே, ஒரே ஒரு ஆக்ட் மட்டும்தான் இதில் இருக்கும். இட் இஸ் அன் அலிகரிக்கல் டு ரிலேட்டட் டு குவீன் எலிசபெத் த ஒன். ஸோ குவீன் எலிசபெத் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால இது ஒரு அலிகரிக்கல் ஒர்க்கா கன்சிடர் பண்றாங்க. ஸோ தெரியான் அண்ட் எஸ்பெலிஸ் அப்படிங்கிற 2 ஸ்டியூட்டரை வந்து இந்த ஒர்க்ல சொல்லியிருப்பாங்க. இதை யார ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா குயின் எலிசபெத்துக்கு ஒரு 2 ஸ்டியூட்டர் இருந்திருப்பாங்க. அவங்கள ரெஃப்ளெக்ட் பண்றதா மக்கள் இதை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? 1580 he wrote the defense of poesy. ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க் இந்த நேம்ல தான் எழுதியிருப்பாரு. லேட்டர் இட் இஸ் நோன் as an apology for poetry. It is the first major English work of literary criticism. லிட்ரரி கிரிட்டிசிசம்ல ஒரு மேஜர் ஒர்க் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இட் இஸ் ரிட்டன் இன் ரெஸ்பான்ஸ் டு அட்டாக்ஸ் ஆன் போயட்ரி பை ஸ்டீஃபன் காசன். ஸ்டீஃபன் காசன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதின தி ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படிங்கிற இந்த ஒர்க்குக்கு ரிப்ளையா தான் த டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி அவர் எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டீஃபன் காசனுடைய இந்த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ்ல ஹி அட்டாக்டு போயட்ஸ் அஸ் லையர்ஸ் அண்ட் கேட்டபிளர்ஸ் ஆஃப் த காமன்வெல்த். ஸோ இதில் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா போயட்ஸை அட்டாக் பண்ணி எழுதியிருப்பார். ஸோ இதை படிச்சுட்டு இதனால யாரை ஃபீல் பண்றா? சிட்னி வந்து ரொம்ப ஃபீல் பண்றா. என்ன இப்படி எழுதியிருக்காரு, இவருக்கு நம்ம ஒரு பர்ஃபெக்ட் ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு தான் த டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி அப்படின்ற ஒர்க்கை அவர் எழுதுறார். இதுல இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஹி டிஃபென்ஸ் போயட் அண்ட் போயட்ரி. என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். Sidney said, poetry teaches virtue through delight. Poet is a creator. Poetry is superior to philosophy and history because it combines teaching and pleasure. So poetsையும் poetryயும் பிரைஸ் பண்ணி எழுதியிருப்பார். சரிங்களா? Later in 1582-84 he wrote Astrophil and Stella, the first great English sonnet sequence. It contains 108 sonnets and 11 songs, inspired by Sidney's love for Penelope Devereux, the daughter of the Earl of Essex. So, இந்த sonnets எழுதுறதுக்கு இவரோட greatest inspiration என்ன அப்படின்னா இவரோட love, his love for Penelope Devereux. ஸோ இந்த Penelope Devereux தான் தன்னோட beloved ஸ்டெல்லா அப்படின்ற ஒரு நேம்ல இவர் போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. ஹிம்செல்ஃப் சிட்னி வந்து தன்னைத்தானே எப்படி சொல்லிக்கிறாரு, ஆஸ்ட்ரஃபில் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது பத்தின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். He introduced the Petrarchan style but with a distinctly English and psychological depth. ஸோ இவர் மோஸ்ட் ஆஃப் த சானட்ஸ், அந்த சானட் சீக்வன்ஸ் மொத்தம் 108 சானட்ஸ் எழுதியிருக்கிறாரு. பாதி சானட்ஸ் வந்து பெட்ரார்கன் ஸ்டைல்ல எழுதியிருப்பாரு. மீதி சானட்ஸ் என்ன பண்ணியிருப்பாரு, இங்கிலீஷ்க்கே உரித்தான அந்த ஸ்டைல்ல இவர் எழுதியிருப்பார். ஓகேங்களா?
ஃபேமஸ் ஓப்பனிங் லைன், இந்த சானட் சீக்வன்ஸ் உடைய ஓப்பனிங் லைன் என்னன்னு கேட்கலாம். லவ்விங் இன் ட்ரூத் அண்ட் ஃபெயின் இன் வேர்ஸ் மை லவ் டு ஷோ. இதுதான் சானட் நம்பர் 1 உடைய பிகினிங் லைன். ஓகேங்களா? திஸ் இஸ் த சானட் பிரிஸ்கிரைப்ட் இன் ஆர் சிலபஸ். மீனிங் ஆஃப் நேம்ஸ், ஆஸ்ட்ரஃபில் அப்படின்னா ஸ்டார் லவ்வர், ஸ்டெல்லா அப்படின்னா ஸ்டார். தீம், கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் லவ் அண்ட் விர்ச்சு. ஸோ இதனுடைய தீம் என்ன அப்படின்னா லவ் அண்ட் விர்ச்சுக்கு இடையான அந்த கான்ஃப்ளிக்டை பற்றி தான் அவர் சொல்லியிருப்பார். ஸோ இன் 1580 to 85 he produced ஆர்காடியா. ஸோ இது இந்த ஆர்காடியா அப்படிங்கிறதுல வந்து 2 வெர்ஷன் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னா ஓல்டு ஆர்காடியன்னு சொல்லுவாங்க. Sidney wrote this version quickly while staying with his sister, Countess of Pembroke. He famously called it a trifle and a toy. ஸோ இவர் வந்து 1580ல பொலிட்டிக்கல் இதெல்லாம் விட்டுட்டு தன்னோட சிஸ்டர் வீட்டுக்கு போயிடுவாங்க இல்லையா, வில்டன் ஹவுஸ்க்கு. அங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறப்போ எழுத ஆரம்பிச்ச ஒரு வாக்கு தான் இந்த ஓல்டு ஆர்காடியா. ஓகேங்களா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 5 புக்ஸ் ஆர் ஆக்ட்ஸாக இது டிவைட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இட்ஸ் primarily a pastoral romance. It is witty, erotic and often humorous. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்காடியா வெர்ஷன் அப்படிங்கிறது ஒரு பாஸ்டரல் ரொமான்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ 2 பிரின்சஸ் பற்றி சொல்லியிருப்பாரு. பைரக்கிள்ஸ் அண்ட் முசிடோரஸ் அப்படிங்கிற 2 பிரின்சஸ் பற்றி இவர் சொல்லியிருப்பார். இட் சென்டர்ஸ் ஆன் த பிரைவேட் தீம்ஸ் ஆஃப் லவ் அண்ட் டிசைர். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்கடியில் பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் டிசைரை பற்றி இவர் சொல்லியிருப்பாரு. இட் ஹேஸ் கம்ப்ளீட் க்ளோஸ்ட் எண்டிங் வேர் தி பிரின்சஸ் ஆர் டயர்டு ஃபார் த கிரைம்ஸ் பட் எவென்ச்சுவலி ஃபர்கிவன் அண்ட் மேரிட். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்கடியோட தீம். பட் லேட்டர் வெர்ஷனான நியூ ஆர்கடியால் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, a few years later Sidney began a massive ambitious revision. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 லவ், அதாவது லவ்வர்ஸை பற்றி சொல்லியிருப்பாரு, ஒரு காமனான தீம் தான். பட் அதே ஒர்க்கை இவர் என்ன பண்றாரு, ரிவிஷன் பண்றாரு. அது எப்படின்னா ஒரு மேசிவ் ஆம்பிஷியஸ் ஒர்க்கா இருக்குது. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் டிவைட் இன்டு 3 புக்ஸ். ஃபர்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா 5 புக்ஸ் ஆர் ஆக்ட்ஸா டிவைட் பண்ணியிருப்பாரு. செகண்ட் வெர்ஷன் என்ன பண்ணியிருப்பாருன்னா 3 புக்ஸா டிவைட் பண்ணியிருப்பார். இட் இஸ் அன்ஃபினிஷ்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம், அது வந்து ஒரு அன்ஃபினிஷ்டு ஒர்க். ஓகேங்களா? இது எப்படி எழுதியிருப்பாருன்னா ஒரு ஹீரோயிக் எபிக் ப்ரோ ஸ்ட்ரக்சர்ல அவர் எழுதியிருப்பார். பொலிட்டிக்ஸ், மாரலிட்டி, வார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாரு. அண்ட் நிறைய சப் பிளாட்ஸ் இவர் இன்க்ளூட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரொமான்டிக் பாஸ்டரல் ரொமான்டிக் ஸ்ட்ரக்சர்ல எழுதியிருப்பாரு. அதே அப்டேட்டட் வெர்ஷன் என்னவா வருது அப்படின்னா, நியூவர் வெர்ஷன் ஒரு ஹீரோயிக் எபிக்கா வருது. ஓகேங்களா? பட் அது எப்படி இருக்கு, ஒரு அன்ஃபினிஷ்டு ஒர்க்கா இருக்கு. ஸோ இதை யாரு கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா, the difficult task fall on his sister Mary Sidney Herbert. Since Sidney died leaving the new Arcadia unfinished, his sister Mary Herbert had a difficult task to complete that. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, 1590ல ஒரு எடிஷன் பப்ளிஷ் த நியூ ஆர்கேடியா ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஸ் சிட்னி லெஃப்ட் தெம். ஸோ சிட்னி எப்படி விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, ஒரு எடிஷனை பப்ளிஷ் பண்றாங்க. லேட்டர் இன் 1593 ஸோ அந்த ஒர்க் என்ன பண்றாங்க, இவங்க வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. Known as the composite version, she took the new Arcadia books 1 to 3 and grafted the endings of the old Arcadia 3 to 5 onto it, so readers would have a complete story. This was the version read by Shakespeare and King Charles I. So once again இதை நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிட்னி வந்து ஆர்காடியான்ற ஒர்க்கை எழுதுறாரு. அதை என்னவா நம்ம சொல்றோம்னா ஓல்டு ஆர்காடியான்னு சொல்றோம். இதுல வந்து பாஸ்டரல் ரொமான்ஸ் பத்தின ஒரு சின்ன ஒரு நார்மலான ஒரு தீமை வச்சு இவர் எழுதுறாரு. அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது. அதனால என்ன பண்றாரு, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அகைன் அந்த ஆர்காடியா ரிவைஸ் பண்ணி எழுதுறாரு. இட் இஸ் நோன் அஸ் நியூ ஆர்காடியா. இதனுடைய டோன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீரோயிக்கா இருக்கு. ஓகேங்களா? பட் இதை வந்து அவரால் என்ன பண்ண முடியல, வெறும் 3 புக்ஸ் தான் எழுதுறாரு, முடிக்காம ஒரு அன்பினிஷ்டு ஒர்க்கா இருக்கு. லேட்டர் இவங்களோட சிஸ்டர் என்ன பண்றாங்க, ஆஃப்டர் ஹிஸ் டெத், அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த நியூ ஆர்காடியா எப்படி அவர் விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி பப்ளிஷ் பண்றாங்க. பட் பீப்புள் என்ன பண்றாங்க, அது வந்து ஒரு அன்பினிஷ்டு ஒர்க்கா ஃபீல் பண்றாங்க. ஸோ அதனால இன் 1593ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, நியூவர் வெர்ஷனான முதல் 3 புக்கு 1, 2, 3 யார் எழுதிட்டு போனா, சிட்னி எழுதிட்டு போயிட்டார். ஆல்ரெடி இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஓல்டு ஆர்காடியாவில் 5 புக்ஸ் எழுதியிருக்காரு இல்லையா, இவங்க இப்போ அதை 2யும் மெர்ஜ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு காம்போசிட் வெர்ஷனாக கொடுக்குறாங்க.
ஸோ இதை தான் என்ன பண்றாங்க, லேட்டர் வரக்கூடிய ஷேக்ஸ்பியர், சார்லஸ் எல்லாம் படிக்கிறாங்க. படிச்சுட்டு இதுல இருந்து சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 1585ல இவர் என்ன எழுதுறாருன்னா தி சாம்ஸ் ஆஃப் டேவிட்னு எழுதுறாரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரிலீஜியஸ் பேஸ்டு ஒர்க், எ கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட் வித் ஹிஸ் சிஸ்டர் மேரி ஹெர்பர்ட். இது யாரோட கொலாபரேட் பண்ணி எழுதுறாருன்னா இவரோட சிஸ்டரோட கொலாபரேட் பண்ணி எழுதுறாங்க. ஸோ சிட்னி டிரான்ஸ்லேட் த ஃபர்ஸ்ட் 43 சாம்ஸ். இவர் வந்து என்ன பண்றாரு, முதல் 43 சாம்ஸ் மட்டும்தான் இவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு இன்டு இங்கிலீஷ் வேர்ஸ். லேட்டர் ரிமைனிங் இருக்கக்கூடிய 107 சாம்ஸை யாரு டிரான்ஸ்லேட் பண்றாங்கன்னா இவரோட சிஸ்டர் கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ மேரேஜ், இவர் யாரை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னா ஃப்ரான்சிஸ் வால்சிங்கம் இன் 1583. ஷி வாஸ் த டாட்டர் ஆஃப் ஃப்ரான்சிஸ் வால்சிங்கம். தே ஹேட் ஒன் டாட்டர் எலிசபெத் சிட்னி. ஓகே, ஸோ அப்போ பெனலோப் டிவரிக்ஸ் யார் அப்படின்னா இட்ஸ் அன்ஃபினிஷ்ட் லேடி லவ். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்காக தான் அந்த ஆஸ்ட்ரோஃபிலன் ஸ்டெல்லாவை டெடிகேட் பண்ணுறாங்க. பட் ஹி மேரிட் டு ஃப்ரான்சிஸ் வால்சிங்கம். அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை இருக்கு, அதான் எலிசபெத் சிட்னி. ஸோ இதோட பொலிட்டிக்கல் கரியர் பாருங்களேன். Sidney later joined the Protestant army in Netherlands during the 8 Years' War against Spain. There he fought bravely in the Battle of Zutphen. During the battle, he was shot in the thigh. ஓகேங்களா? ஸோ அவர் ரொம்ப இன்ஜூர் ஆயிடுறாரு இந்த பேட்டில். In 17th October 1586, he died at the age of 31. பாருங்களேன், ரொம்ப யங் ஏஜ்ல அவரு இறந்துடுறாரு. He died from complications caused by his battle wound. ஸோ எதனால இறக்குறாரு அப்படின்னா இந்த பேட்டில் இவர் ரொம்ப இன்ஜூர் ஆயிடுறாரு. ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகி he later died. A famous story about his generosity says, while wounded, he gave water to a soldier saying, the necessity is yet greater than mine. ஸோ அவர் என்ன சொல்றாரு, என்னதான் அவர் ஊண்டாயிருந்தாலும் அந்த வார்ல அங்க இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு வந்து இவர் என்ன பண்றாரு, தண்ணி கொடுக்குறாரு. ஸோ இது வந்து அவர் எவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் அப்படின்றத நமக்கு காட்டுது. ஓகேங்களா? ஸோ நவ் லெட்ஸ் லுக் இன் டு ஹிஸ் ரெப்புடேஷன் அண்ட் லெகசி. ஒரு சின்ன ரீகால் பண்ணலாம். இவர் வந்து ஒரு ஃபேமஸ் பர்ஃபெக்டான ஒரு ரெனேசன்ஸ் ஜென்டில்மேன். மெனி ரைட்டர்ஸ் அட்மையர்ட் ஹிம். ஈவன் எட்மண்ட் ஸ்பென்சர் ரோட் த எலிஜி ஆஸ்ட்ரோஃபில் இன் ஹிஸ் ஹானர். இவர் இறந்ததுக்கு அப்புறம் ஆஸ்ட்ரோஃபில் அப்படின்ற அந்த பேர்ல எட்மண்ட் ஸ்பென்சர் ஒரு எலிஜியை டெடிகேட் பண்றார். ஓகேங்களா? Literary importance: pioneer of English sonnet sequence, author of first major English literary criticism, an apology for poetry, ideal Elizabethan courtier and Renaissance humanist. இதெல்லாமே இவருடைய ஒரு literary importance. Now let's look into the Astrophil and Stella in the next class. Thank you, students.